வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 2ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கன செவ்வக வடிவ பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர், 400 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. பாருங்க, ஒரு பெட்டி கனசெவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்படியே நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசணும். அதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 22 ரூபாய் செலவாகுதுன்னா மொத்த செலவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பெட்டியோட மொத்த பரப்பை கண்டுபிடிச்சி வந்த ஆன்சர் எதை கொண்டு பெருக்கிட்டா போதும், 22 கொண்டு பெருக்கிட்டா போதும். சரியா? முதல்ல நீளம் அகலத்தை எடுத்து எழுதலாமா? நீளத்தை எல்லுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம், 6 மீட்டர். அதுக்கு அடுத்தது அகலத்தை பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 400 சென்டிமீட்டர். இந்த 400 சென்டிமீட்டர் நம்ம என்ன மாற்றணும், மீட்டராக மாற்றணும். அப்போ எதை கொண்டு வகுக்கணும், 100 கொண்டு வகுக்கணும். 100 கொண்டு வகுத்தோம்னா என்ன ஆயிரும், இது வந்து மீட்டராக மாறிடும். 2 0 கேன்சல். அப்போ எவ்வளவு, 4 மீட்டர். அதுக்கு அடுத்தது உயரம் பாருங்கள், கரெக்டாக இருக்குது, 1.5 மீட்டர். இந்த மாதிரி நீங்கள் எம் போட்டாலும் சரி, இந்த மாதிரி மீட்டர் போட்டுக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வண்ணம் பூசும் பரப்பு. வண்ணம் பூசும் பரப்பு நமக்கு வேணும் இல்லையா? பரப்பு, வண்ணம் பூசும் பரப்புனா அந்த கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம என்ன செய்யணும், வர்ணம் பூசணும் இல்லையா? வெளிப்புறம் எல்லா பக்கம் பூசணும். அப்போ அதனுடைய மொத்த பரப்பு, மொத்த பரப்பு. இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்ன, கனசதுர மொத்த பரப்பு 2 × LB + PH + LH சதுர அலகுகள். சரியா? ஈக்குவல் டு 2 × எல்லோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், 6 பெருக்கல் பியோட மதிப்பு 4. எல்லாமே மீட்டரில் இருக்கணும். இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர், இது மட்டும் சென்டிமீட்டர் இருந்துச்சு, நம்ம மீட்டராக மாற்றி வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் பியோட மதிப்பு 4 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 1.5 ப்ளஸ் எல்லோட மதிப்பு 6 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 1.5 ஈக்குவல் டு 2 × 6 4 பெருக்குனா 6 24 ப்ளஸ் 4 1.5 நம்ம பெருக்க போகிறோம். அதாவது 15 எடுத்துங்களேன். 4 15 60. புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்குது, அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 6.0. 6.0னா 6 தான். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை 15 எடுத்துக்கங்க. 6 15 90. புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா, 1.5 இருக்குது, அப்போ இங்கே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி 9.0னா 9 தான். சரியா? ஈக்குவல் டு 2 × 24 6 கூட்டினா 30, 30 9 கூட்டினா 39. 2 கொண்டு பெருக்கலாமா? 9 2 18, 18க்கு 8 மிச்சம் 1, 23 6, 6 1 7, 7 சதுர மீட்டர். சரியா? அதாவது அந்த வண்ணம் பூச போகிறோம் இல்லையா, அந்த அட்டைப்பெட்டிக்கு பரப்பு, மொத்த பரப்பு எவ்வளவு, 78 சதுர மீட்டர். தேர்ஃபோர் வர்ணம் பூச ஆகும் செலவு, வண்ணம் பூச ஆகும் செலவு என்ன செய்யணும், எத்தனை சதுர மீட்டருக்கு நம்ம வண்ணம் பூசணும், 78 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூசணும். 1 சதுர மீட்டருக்கு எவ்வளவு, 22 ரூபா. அப்போது இந்த 78 எதை கொண்டு பெருக்கணும், 22 கொண்டு பெருக்கிட்டா போதும். பெருக்கிடலாமா பாருங்கள், 78 பெருக்கல் 22 பெருக்குங்க. 2 16, 16க்கு 6 மிச்சம் 1, 7 14, 14 1 15. திரும்பி 2 கொண்டு பெருக்க போகிறோம். 8 2 16க்கு 6 மிச்சம் 1, 7 14, 14 1 15. அப்போ பாருங்கள், 6 6 5 11, 11க்கு மிச்சம் 1 இங்கே போட்டாச்சு, 7 1. அப்போது ரூபாய் 1716 ரூபாய் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.